ஜப்பான்ல இப்போ 8:30 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கேன். இன்னொரு 45 மினிட்ஸ் நடக்கணும். கூகுள் வேற சந்து பொந்தெல்லாம் காட்டுது. எனக்கு தனியா நடக்க பயமா இருக்கு. ஏன்னா, எனக்கு இப்பவும் அந்த சீன் அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ட்ரெயின்ல வந்துட்டுருந்தேன். என் ட்ரெயின் பாதியிலே நின்றுச்சு. எல்லாரும் இறங்குறாங்களேன்னு சொல்லி நானும் இறங்குனேன். அங்க ஒரு வெள்ளை துணியில சுத்தி ஒரு பாடிய வச்சிருந்தாங்க. ஃபுல்லா ரத்தம். என்னால ஒரு செகண்ட் கூட அத பார்க்க முடியல. நான் அடுத்த ட்ரெயினுக்கெல்லாம் வெயிட் பண்ணாம உடனே மெப்ப போட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா ட்ரெயின் ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த பாடியை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படல. அவங்க வந்து ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு, அடுத்த ட்ரெயினுக்கு என்ன செய்கிறது அதை பற்றி தான் கதைச்சாங்க. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். பிகாஸ் ஜப்பானில் 2025 மட்டும் 19,000 பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. 200 பேருக்கு மேலே ட்ரெயினில் தான் சூசைட் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க பீப்புளுக்கு மென்டல் ஹெல்த், டிப்ரெஷன் இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால சூசைட் ரேட் கூட. ஜப்பான் இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. ஆனால் அதோட இன்னொரு பக்கத்தில் இதெல்லாமும் இருக்குது.